ஆண்டவனுக்கு உருவம் உண்டா இல்லையா? உருவம் உண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளை போல் கண், காது, மூக்கு எல்லாம் இருந்தாக்க கடவுள் நம்ம மாதிரியே செத்து போயிடுவார். உருவமுள்ள பொருள் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. ஆனால் தியானம் பண்ணணும், ஒரு அலங்காரம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு உருவம் வேணும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த சிவலிங்கம் 36 தத்துவங்கள், பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வரைஞ்சோம்னா இந்த லிங்க வடிவம் தான் வரும். அதனால் இது உருவார்வ தத்துவம் அப்படின்னு பேர், உருவார்வ கொள்கை அப்படின்னு பேர். ஒரு உருவம் இருக்கணும், தியானம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு உருவம் வேணும். ஆனால் அது நமக்கு தெரிஞ்ச கண்ணு, காது, மூக்கெல்லாம் உள்ள இந்த நம்ம மாதிரி உருவமாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த உருவார்வ கொள்கை சாஸ்திர முறைப்படி இந்த சிவன் தான் வழிபடப்படுகின்றது இருக்குது. சரி, கோவில் இருக்குது. இதில் இப்போ நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு சொல்கிறோம். சிவபெருமானுடைய பெயரை சொன்னாக்க இப்போ எல்லா பாவமும் நீங்கிடும், துன்பமும் நீங்கிடும் சொல்கிறோம். அது உண்மையாது? நாங்களாம் தர்க்கசாஸ்திரம் படித்தவங்க, வக்கீல் மாரி தான் கேள்வி கேட்போம். ஒரு கொலையை பண்ணிவிட்டு பிரைம் மினிஸ்டர் பேரையோ சீஃப் மினிஸ்டர் பேரையோ சொல்லிக்கிட்டே இருந்தாக்க, அவர்கிட்ட கருணை மனு பெட்டிஷன் போட்டாக்க அவர் விட்டுருவார். அவர் விட்டுட்டாருன்னா அவரை எதிர்கட்சிக்காரங்களாம் விடுவாங்களா? அவர் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு விடுவாங்களா? அவர் எப்படி விடுவார்? விட மாட்டார். அப்போ சொல்லியிருக்காங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, முதல்ல புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பரோபகார புண்ணியாய, பிறருக்கு உதவி செய்கிறதுக்கு பேர் புண்ணியம். பாப்பாய பரப்பீடனம், பிற உயிர்களை துன்பப்படுத்துவதுக்கு பெயர் பாவம். இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு கடவுள் வெளியில் மட்டும் இல்லை, நமக்கு உள்ளேயும் இருக்கார். அதனால் அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலார், ஜீவன் சிவமாவது ஆறும் அறிகிறார், ஜீவன் சிவம்னு வேறென்ப அறிகிறார் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் திருமந்திரத்தில். அதுதான் மிக பழமையான சைவ நூல். அதனால் அதை நாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யணும். நன்மை செஞ்சுட்டு அப்புறம்தான் நம்ம கடவுள்கிட்ட போகணும். கடவுளே, நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், நான் தெரிஞ்சிட்டேன், நான் எந்த உயிருக்கும் நான் தீமை செய்யலை, நான் தெரிஞ்சிட்டேன், நான் எப்போ தெரிஞ்சோ தெரியாமலும் சேர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காதலாக்கி கசந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு வைப்பது. நல்ல நெறிக்கு வரணும். நம்ம நன்னெறிக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணோம்னா அப்போ நம்முடைய பாவங்களெல்லாம் இறைவன் மன்னிச்சிருவார், அருள் செய்வார்.